இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் பதவியேற்பு விழா முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்து செல்வகணபதி எம்பி பேசியதாவது, 1990களில் நான் பள்ளி துவங்கிய காலத்தில் RSS பெரியவர்கள் எனக்கு பழக்கமானார்கள். அவர்கள் எனக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொன்னார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் உதவி எனக்கு பயன்பட்டது. கல்யாணசுந்தரம் எம்பி தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும், லலிதா குமாரமங்கலம் எம்பி தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும் நான் பாஜகவுக்காக தேர்தல் பணி செய்தேன். தொடர்ந்து எனக்கு கட்சியும் RSSம் உதவியது. முதல் முறையாக கட்சியை எனக்கு நியமன MLA பதவி கொடுத்தது. போராடி சட்டமன்றத்திற்கு சென்றேன். அடுத்த கட்சி எனக்கு MP பதவியும் கொடுத்து அழகு பார்த்தது. உலகின் மிக சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான் என்பதை உறுதியாக சொல்வேன். கட்சி தலைவர் பதவியும் கட்சியை எனக்கு கொடுத்து மகிழ்வித்தது. எதையும் எதிர்பார்க்காமல் நானும் என் வேலைகளை செய்தேன். கட்சி எனக்கு அத்தனை பெருமைகளையும் செய்து மகிழ்வித்தது. எனவே எனக்கு கிடைத்த அத்தனை சிறப்புகளும் கட்சி தொண்டர்களுக்கும் கிடைக்கும். நியமன MLAவாக போகிற செல்வம் நம் கட்சிக்கு எப்பொழுதுமே செல்வம்தான். அவர் இந்த முன்னணி செல்வமாக இருந்த காலத்தில் இருந்து எனக்கு பழக்கம். நமது கட்சியின் மிக தனிப்பெரும் சிறப்பை கட்சியை வளர்த்தவர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பெருமை சேர்த்துவிடும். அதை செல்வத்துக்கு இப்பொழுது செய்திருக்கின்றது. இதுபோல் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமைதான் அதை பெறுவதற்கான வழி என சொல்லி புதிய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் தலைமையில் சிறந்த முன்னாள் தலைவராக கட்சி பணியாற்றுவேன் என உறுதியளித்து இவ்வாறு செல்வகணபதி MP தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி புகழேந்தி அவர்கள் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையை ஆய்வு செய்தார். அவருடன் புதுவை தலைமை நீதிபதி ஆனந்தன் மற்றும் உறுப்பினர் செயலாளர் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் அம்பிகா அவர்களுடன் இருந்தனர். சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்து விதமான நடவடிக்கைகள் பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எடுத்துரைத்தார். மேலும் சிறையில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்தவர்கள் சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், ஜெயில், ரேடியோ, பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் போன்றவற்றை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடினர். மேலும் சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார். மேலும் இச்சிறையானது சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அவற்றை சிறைவாசிகளையே நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு குற்ற உணர்விலிருந்து வெளிப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளியே செல்ல வேண்டும் என்றும், நீங்கள் செய்யும் குற்றங்களினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெருந்துயரத்தை அனுபவிக்கின்றனர். எனவே குற்ற செயலில் ஈடுபடாமல் நல்ல ஒரு மனிதனாக சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றும் சிறைவாசிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் சிறைச்சாலையில் வெளியே உள்ள கழிவுறைகளை புதிதாக கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சிறைத்துறையை அறிவுறுத்தினார். பாண்டிச்சேரி வாலிபால் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 31 அணியும் பெண்கள் பிரிவில் 8 அணியும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர். இறுதிப் போட்டியில் வம்புப்பட்டு அப்துல் கலாம் அணியும் கூனிச்சம்பட்டு ஃபீனிக்ஸ் அணியும் இறுதிப் போட்டியில் விளையாடினர். இதில் வம்புப்பட்டு அப்துல் கலாம் அணி 3 சுற்றில் 2 சுற்று கணக்கில் கூனிச்சம்பட்டு ஃபீனிக்ஸ் அணியை தோற்கடித்து முதல் பரிசை தட்டி சென்றது. 2ஆம் பரிசை கூனிச்சம்பட்டு ஃபீனிக்ஸ் அணியும், 3ஆம் பரிசை முத்தியால்பேட்டை JPC அணியும், 4ஆம் பரிசை தர்மபுரி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியும் பெற்றன. மேலும் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொம்பாக்கம் மாறன் அணியும் காரைக்கால் அர்ஜுனா அணியும் மோதியது. இதில் கொம்பாக்கம் மாறன் அணி 3-2 சுற்றுகள் வெற்றி பெற்று காரைக்கால் அணியை தோற்கடித்து முதல் பரிசை தட்டி சென்றது. 2ஆம் பரிசு காரைக்கால் அர்ஜுனா அணியும், 3ஆம் பரிசு தட்டாஞ்சாவடி வாசுதேவன் அணியும், 4ஆம் பரிசு முத்தியால்பேட்டை டாக்டர் சூரியமூர்த்தி அணியும் பெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி வாலிபால் சங்க தலைவரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பை பரிசுகளாக வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வாலிபால் சங்க நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். இன்று புதுச்சேரி தலைமை செயலகத்தில் பணிபுரியும் இந்திய அரசு ஆட்சியர் பதவியிலிருந்து பணி ஓய்வு பெறும் ST சுந்தரேசன் IAS அவர்களை அரசு ஊழியர்கள் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி போக்குவரத்து துறை தனி செயலாளர் முத்துக்குமார் அவர்களின் தலைமையில் புதுச்சேரி பண்டக காப்பாளர் சங்க தலைவர் விஜய் ஆனந்த் மற்றும் ராம்குமார், மேலும் புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் செந்தில்குமார், பிரேம்குமார், தினகரன், சதீஷ்குமார், மணிவேலன், ரஞ்சித் குமார் மற்றும் பலர் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரசாத்.
இவரது மனைவி சுமதி இவர்களுக்கு திருமணமாகி 8 வருடங்களாகியும் குழந்தை இல்லாததால் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு குழந்தை பேருக்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் இவர்களுக்கு நவீன கருத்தரித்தல் சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 8 வருடங்களுக்கு பிறகு சுமதி கர்ப்பமாகி இரட்டை குழந்தை உருவாகியுள்ளது. தொடர்ந்து ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு அவருக்கு 1 வார காலம் சிகிச்சை அளித்து ஐஸ்வர்யா மருத்துவமனை மருத்துவர்கள் ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மேலும் ஒரு குழந்தை நலமாக இருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து அதனை காப்பாற்ற சிகிச்சை அளித்து வருவதாக கூறிய மருத்துவர்கள் திடீரென தங்களிடம் போதிய வசதி இல்லாததால் ஜிப்மர் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சுமதி கணவர் பிரசாத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத், பல லட்சம் செலவு செய்துள்ளேன், திடீரென வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொன்னால் எப்படி என வாக்குவாதம் செய்துள்ளார். ஆனால் அவரை சமாதானம் செய்த மருத்துவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்துவிட்டதாகவும் கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவித்தனர். தொடர்ந்து மற்றொரு குழந்தையும் இறந்துவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் மற்றும் உறவினர்கள் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மைய மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக பிரமுகர் உழவர்கரை சரவணன், திமுக தொகுதி செயலாளர் களி கார்த்திகேயன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் மருத்துவமனையின் வாயில் கதவை பூட்டி உறவினர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் போலீசாரின் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் கல்லூரியின் இளைஞர் அமைப்பு இணைந்து உலக போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியிலிருந்து கடற்கரை வரை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி கல்லூரியின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி, கல்லூரியின் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் தூண்டுதலின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாஷா பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசூர்யா மற்றும் உதவி பேராசிரியர்கள் கோவர்தன விஷ்ணு, கல்லூரியின் இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ருதி, பூஜா, பிரியா மற்றும் சுதாகர் செய்திருந்தனர். இன்று மாலை சிறகுகள் வெல்ஃபேர் டிரஸ்டின் 7ஆம் ஆண்டை முன்னிட்டு கல்வி உதவித்தொகை, எழுத்துப் பொருட்கள், நோட்டு புத்தகங்கள், இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் மன்னார்கோட்டை ஊராட்சி உட்பட மேலக்கோட்டையூர் சின்னையபுரம் கிராமத்தில் நடைபெற்றது. சிறகுகள் வெல்ஃபேர் டிரஸ்ட் நிர்வாகிகள் நிறுவனர் பாபு, தலைவர் சாமியப்பன், செயலாளர் மருத்துவர் முகமது பர்ஹான், பொருளாளர் மருத்துவர் சுந்தர் மகாலிங்கம், சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் பிரபாகரன், சிறப்பு அரசு வழக்கறிஞர் செந்தில்குமார், நிர்வாக ஆலோசகர் தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திரபவார், கட்சியின் அகில இந்திய இளைஞரணி செயலாளர் சுதர்சன் துரை, டிரஸ்ட் நிர்வாகிகள் தங்க மனோகரன், உதயா, ராமன் மற்றும் டிரஸ்ட் உறுப்பினர்கள், கனரா வங்கியின் முன்னாள் மேலாளர் தியாகராஜன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஜேசிபி, ஹிட்டாச்சி பாறைகளை துளையிடும் இயந்திரம், போர்வெல் உள்ளிட்ட கனரக வாகனங்களால் மலைப்பகுதியில் இயற்கை வளங்களை பாதிக்கும் வண்ணம் அரசு அனுமதியின்றி பயன்பாடு அதிகரித்து காணப்படுகின்றது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட ஜேசிபி, ஹிட்டாச்சி பாறைகளை துளையிடும் இயந்திரம், போர்வெல் உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்தையும் நாளை இரவுக்குள் தரைப்பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டுமென்று கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நாளை முதல் இந்த கனரக வாகனங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயக்குவது கண்டறியப்பட்டால் இயக்குபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அத்தியாவசிய பணிகளுக்கு ஜேசிபி இயந்திரம் தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று எடுத்து வரலாம். அதேபோல் முதல் முறை அபராதம் விதிக்கப்படும். தொடர்ந்து கனரக வாகனங்கள் இயக்கினால் வாகனம் பறிமுதல் செய்வதுடன் காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் யாரோ ஒருவர் தவறவிட்ட ரூபாய் 70,000 மதிப்புள்ள தொலைபேசியை புதுச்சேரி கொம்பாக்கத்தை சேர்ந்த பெரியசாமி என்பவர்
அந்த தொலைபேசி எடுத்து வந்து இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அவரின் நேர்மையை பாராட்டி பெரியசாமி அவர்களுக்கு ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவலர்கள் சால்வை அணிவித்து பாராட்டினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.